Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 example 9.25 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Evaluate integral minus log 2 to log 2 e power minus absolute value of x into dx. ஓகேமா? அதாவது evaluate ஓகே மதிப்பிடுக தமிழ்ல. ஓகே இந்த மாதிரி அதாவது ஒரே அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் ஒரே நம்பர் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டினரியாக நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஓகேமா? ஐ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம ஐன்னு எடுக்கலாம். ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் லாக் 2 to log 2 e பவர் மைனஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே இப்போது ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனாங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா அதுக்கு கண்டிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனே கிடைத்தால் அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி கிடச்சிச்சின்னா நமக்கு ஆட் ஃபங்க்ஷன். ஓகேமா? இப்போ நம்ம செக் பண்ணுவோம் இது ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாங்கிறது. இதில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அதாவது உள்ள டேர்ம் தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இது இந்த டேர்ம் தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் அப்படியே இருக்கட்டு இந்த இடத்துல அப்சல்யூட் வேல்யூக்குள்ளே நம்ம மைனஸ் போட போகிறோம். சரியாம்மா? நமக்கு தெரியும் அப்சல்யூட் வேல்யூக்குள்ளே நம்ம மைனஸ் வேல்யூவாக இருந்தாலுமே அது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் எப்படி உள்ள டேர்ம் மைனஸாக இருந்தாலுமே ப்ளஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அப்சல்யூட் வேல்யூ அந்த மாடுலஸ் இருக்கு இல்லையா அதனால். இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக அதை தானே நம்ம எடுத்தோம். இ பவர் மைனஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ பாருங்கள் மைனஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைத்தால் அது என்ன ஃபங்க்ஷன் மேம்? therefore the given function is odd function even function. given function is even function. ஓகேம்மா? இப்போ நம்ம ஈவன் ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 8 நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும் தான் இப்படி எழுத முடியும். 2 இன்ட்டு இன்டெக்ரல் லோயர் லிமிட் வந்து 0வாக மாறும் அப்பர் லிமிட் வந்து ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேம்மா? இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு தகுந்தவரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் லோயர் லிமிட் நமக்கு எப்படிமா சேஞ்ச் ஆகும்? 0. அதுக்கு முன்னாடி நமக்கு 2 வரும். 2 போட்டுக்கலாம். 0 அப்பர் லிமிட் வந்து ஏ அதை நம்ம அப்படி போடலாம். லாக் 2 இன்ட்டு உள்ள வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இங்கே யார்? இ பவர் மைனஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேம்மா? இதை பாருங்கள் அப்சல்யூட் வேல்யூனாலும் அதை நம்ம ரிமூவ் பண்ணாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ இது நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம்? 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு லாக் 2 இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்ம ஆர்டினரி இன்டெக்ரேஷன் பண்ண போகிறோம். அப்போ ஐ ஈக்குவல் டு 2 அப்படி இருக்கட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது என்னமா கிடைக்கும்? இ பவர் மைனஸ் எக்ஸ். மறக்காமல் எக்ஸுக்கிட்ட -1ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா அதை நம்ம டிவைடட் பை நம்ம போட போகிறோம் -1. இப்போ அப்பர் லிமிட் வந்து நமக்கு லாக் 2 லோயர் லிமிட் வந்து நமக்கு 0. இந்த மைனஸை வந்து நம்ம லெஃப்ட் சைடு வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ ஐ ஈக்குவல் டு -2 இன்ட்டு அப்பர் லிமிட் வந்து லாக் 2 இல்லையா? அதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? இ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படிமா எழுதலாம்? இ பவர் சிம்பிளிஃபிகேஷன் தான். இ பவர் மைனஸ் எக்ஸை டிவைடட் பை கொண்டு வரப்போம். இ பவர் ப்ளஸ் எக்ஸாக நம்ம எழுத போகிறோம். ஸோ நமக்கு உள்ள என்ன டேர்ம் வரும்? 1 பை இ பவர் எக்ஸ் டேர்ம் நமக்கு வரும். அப்பர் லிமிட் லாக் 2 லோயர் லிமிட் வந்து நமக்கு 0. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். ஐ ஈக்குவல் டு -2 ப்ராக்கெட் 1 பை இ பவர் லாக் 2 மைனஸ் 1 பை இ பவர் 0. இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஷார்ட்கட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். அதாவது இ பவர் லாக் எக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸுங்கிற டேர்ம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இ பவர் 0 ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஐ ஈக்குவல் டு -2 ப்ராக்கெட் இப்போ இதில் என்ன டேர்மாக வரும்? 1 பை போட்டுக்கோங்க. இந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆகி நமக்கு 2ங்கிற நம்பர் கிடைக்கும். 2 மைனஸ் 1 பை 1. இதை நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஐ ஈக்குவல் டு -2 ப்ராக்கெட் ஆஃப் -1 அரையிலேருந்து 1 நம்ம சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா -1/2 கிடைக்கும்.
இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு I = 1 நமக்கு கிடச்சிருக்கு. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? இதில் கண்டிஷன் வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், அதாவது லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் சேம் நம்பர், சைன் மட்டும் மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா, அதாவது லோயர் லிமிட்டில் தான் மைனஸ் இருக்கணும், அப்பர் லிமிட்டில் நமக்கு ப்ளஸ் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக கண்டுபிடிச்சிட்டு அதற்கான ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம்.